இப்போ வர 55 இன்ச் டிவிக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பா அசெம்பிள் டிவிக்கு பார்த்தீங்கன்னா, பேக் லைட் டிரைவ் தான் வீணா போகுது. ஏன்னா, பேக் லைட் வந்து சப்ளை அதிகமா இருக்கும். ஆம்பியர் அதிகமா இருக்கும். இப்போ வந்து அவங்க மார்க்கெட்ல போடுற போர்டு பார்த்தீங்கன்னா, டிரைவர் தாங்க மாட்டுது. அந்த பெட் அடிக்கடிக்கு வீணா போயிடுது. அதனால தனியா ஒரு மாற்று சொல்யூஷன் தான் இந்த பேக் லைட் டிரைவரு. இது புதுசா மார்க்கெட்டுக்கு வந்தது. இந்த புதுசா வந்த டிரைவர நம்ம எப்படி இந்த டிவில செட் பண்ணி குடுக்குறோம்னு நீங்க முழுசா வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த எல்லா பேக் லைட் மாரி இது கிடையாது. இதில பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை இருக்கும். ஆனா வந்து பவர் டைரக்ட்டா குடுக்கக்கூடாது. மெயின் பெட்ல தான் லைன் குடுக்கணும். இந்த வீடியோவை ஒரு புதுசா ஒரு பிகினர் மெக்கானிக்னா கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பேக் லைட் டிரைவர்ல பிளஸ், மைனஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெப்பாசிட்டர்லேருந்து மெயின் ஃபில்டர்லேருந்து எடுக்கிறோம். மெயின் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸு மெயின் ஃபில்டர்லேருந்து எடுத்து இந்த போர்டு கொடுத்துட்றோம். இப்போ பவர் சப்ளை வந்து டிரைவர் போர்டுக்கு டைரெக்டாக நம்ம வந்து கெப்பாசிட்டி மூலிமா கொடுத்துட்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து இந்த போர்டுக்கு வந்துடுது இப்போ. இப்போ அது ஒரு பவர் சப்ளை வேலை செய்யும். இது ஒரு தனியாக ஒரு பவர் சப்ளை வேலை செய்யும். இப்போ இந்த பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தனியாக வரணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு பேக் லைட் டிரைவர் எடுத்ததுனால ஒரு 24லேருந்து 36 வோல்ட் மட்டும் வந்தால் போதும். ஏன்னா அந்த மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிவி ஓடும். பேக் லைட் செக்ஷன் மட்டும் நம்ம வந்து தனியாக எடுக்கிறோம். அது 12 வோல்ட் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் வரணும். இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ட்ரிக்ஸை வந்து நம்ம மெக்கானிக் மட்டும் கடைசியாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு காரணம் இருக்குது. அது கடைசியாக பாருங்கள். மெக்கானிக் மட்டும் இருந்தால் மட்டும் கடைசியாக பாருங்கள். இப்போ மதர் போர்டுக்கு சப்ளை வந்து மதர் போர்டு ஒர்க் ஆகும். ஆனால் பேக் லைட்டு மட்டும் ஒர்க் ஆகாது. நம்ம பேக் லைட் டிரைவர் இதில் வந்து சப்ளை எடுத்து தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை தனியாக கொடுத்தனால இந்த டிரைவருக்கு 24 வோல்ட் வந்துடுது. இப்போ மதர் போர்ட்லேருந்து நம்ம கமாண்ட் சிக்னல் ஆன் பண்ணுற சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் இந்த டிரைவர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வோல்ட் வரைக்கும் வரும். ஏன்னா 55 இன்ச் டிவின்றதுனால ஒரு 150லேருந்து 180 வோல்ட் வரைக்கும் எடுக்கும். ஆனால் இந்த இந்த டிரைவரில் பார்த்தீங்கன்னா 150லேருந்து கிட்டத்தட்ட 240, 250 வரைக்கும் வோல்ட் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பேக் லைட் டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் லைட்டில் எவ்வளோ சப்ளைவோ எவ்வளோ ஆம்பியரோ அது கரெக்டாக எடுத்துக்கும். இது 200 வோல்ட் வந்தாலும் அது டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 80 வோல்ட் 100 வோல்ட் எடுத்தாலும் கரெக்டாக நின்றுடும். அதிகமாகவும் போகாது, கம்மியாகவும் போகாது. இந்த டிரைவர் வந்து நல்லா பக்காவாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா சில டிரைவர் மாற்றும்போது டிவி வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போட்டு பார்த்தா சூப்பராக தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. கஸ்டமர் கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த போர்டு. இந்த போர்டு வருங்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இதான் ரன்னிங்கில் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ஆல்ரெடி வந்து 24 வோல்ட் வந்தது. இப்போ ஆன் பண்ணுற சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து பேக் லைட் ஆன் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மெயின் போர்டில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணும்போது நம்ம சப்ளை 12 வோல்ட் எங்கே வரும், பேக் லைட்னு சொல்கிறேன், டிஸ்பிளேக்கு வரும். இப்போ அந்த டிஸ்பிளே வந்து நம்ம கமாண்ட் சிக்னல் கொடுத்தோம்னா டிஸ்பிளேக்கு 12 வோல்ட் வரும். இப்போ நான் வந்து சும்மா செக்கிங்காக அந்த டிஸ்பிளேவில் 12 வோல்ட்லேருந்து ஒரு 6.8K போட்டு இதை பேக் லைட் ஆன் பண்ணுறதுக்கு லைன் கொடுத்துட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது டிவி ஆன் பண்ண உடனே பேக் லைட்டு ஆன் ஆகிடும். அந்த கான்செப்ட் தான் இப்போதைக்கு லைன் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ண உடனே அந்த மதர் போர்டு தனியாக சப்ளை போயிடும். இந்த இன்வெர்ட்டருக்கு இந்த பேக் லைட் டிரைவருக்கு தனியாக சப்ளை வந்துடும். 12 வோல்ட்டில் வந்து மதர் போர்டு ஒர்க் ஆகும். 24 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் ஒர்க் ஆகும். இப்போ ஆன் பண்ண உடனே அந்தந்த வோல்ட் அப்படி தான் நிற்கும். அதான் அங்கே மதர் போர்டு ஆன் பண்ண டிஸ்பிளேக்கு லைன் பண்ணால் மட்டும்தான் இந்த பேக் லைட் டிரைவருக்கு சப்ளை வரும். அந்த கான்செப்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டு 12 வோல்ட் வந்துடுது. இங்கே டிரைவருக்கு 24 வோல்ட் வந்துடுது. இப்போ கரண்ட்டு கொடுத்த உடனே இதுக்கப்புறம் ஆன் பண்ண உடனே அந்த மதர் போர்டில் என்ன பண்ணும், டிஸ்பிளேக்கு 12 வோல்ட் போகும். அந்த வோல்ட்டில் வந்து 6.K எடுத்து நம்ம இந்த பேக் லைட் டிரைவரை ஆன் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 240 வோல்ட்டு வரும் பாருங்கள். இப்போ அங்கே ஆன் ஆகிடுது. இப்போ டிவி அங்கே ஆன் ஆன உடனே இப்போ செக் பண்ணால் வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இப்போ பேக் லைட் சப்ளை வோல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 196 வருது. 196 இல்லை 240 வரைக்கும் வந்தது. இது வந்து நம்ம பேக் லைட் கொடுக்காம்போது இந்த வோல்ட் வரும். நம்ம பேக் லைட் கொடுத்த உடனே பேக் லைட் என்ன சப்ளைவோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். பேக் லைட் ஆன் ஆகிடும். அவ்வளோதான். இது பெரிய விஷயம் கிடையாது. இந்த வீடியோ புரியலனா, சப்போஸ் இந்த வீடியோ புரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் தகவல் தெரியுங்க. நீங்கள் பார்க்குற மெக்கானிக் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு பொதுமக்கள் தான் பார்த்துட்டு டவுட் கேட்குறாங்க. அவங்களே எனக்கு டவுட் கேட்டு அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் மெக்கானிக்கு வந்து அழகாக பழகிறது தான் நம்ம இந்த சேனல் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஆனால் யாருமே கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அதுக்காக ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, பொதுமக்கள் பார்க்காத நம்ம மெக்கானிக் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். அது எப்படின்னா நம்ம பெய்டு தான். எப்படின்னா காசு 56,000 கட்டினா தான் நம்ம தனியாக அந்த சேனல் மட்டும் உங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ போடுவேன். ஏன்னா எல்லாமே ட்ரிக்ஸாக எல்லாமே சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு தகவல். இப்போ நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டால் எல்லாருமே பார்க்குறாங்க.
அது பொதுமக்களும் பார்க்குறாங்க, மெக்கானிக்கும் பார்க்குறாங்க. அதனால் ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை வந்து சொல்ல முடியல. அதுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு பிகினர் மெக்கானிக்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்காக ஸ்பெஷலான வீடியோ இதுக்கப்புறம் போடலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். ஏன்னா சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். இதை சொல்லிட்டாக்கா கஸ்டமரும் என்ன பண்ணுறாங்க, இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. அதனால் சின்ன ட்ரிக்ஸான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம மெக்கானிக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி தனியாக மெம்பர்ஷிப் உருவாக்கி அதில் தான் வீடியோ போலாம் பார்க்குறேன். எல்லா ட்ரிக்ஸான வீடியோ இதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அதே போல் ஒரு டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வீடியோ போட முடியாது. ஏன்னா எல்லா பொதுமக்களும் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து மெக்கானிக்கிட்ட போய்ட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ போடும்போது ஒரு மெக்கானிக் பொழப்பை ஏன் கெடுக்குற சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறாங்க. அதனால் ஒரு மெக்கானிக்கு மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ட்ரிக்ஸான வீடியோ ஃபுல்லாக நம்ம சேனலில் இது மாதிரி மெம்பர்ஷிப்பில் மட்டும் தான் வரும். இப்போ நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் சேரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே நம்ம சேனலுக்கு கீழே வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் அழுத்த உடனே காசு வந்து ஒரு ரூ. 59 பெய்ட் பண்ண சொல்லும். அது நம்ம ஜிபேயில் இருந்தால் பண்ணிக்கலாம். ஜிபேயில் ஒரு முறை நீங்கள் ரூ. 59 பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியான வீடியோ வந்துடும். நான் லைவ் போடுறதுனா எதாக இருந்தாலும் உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக போட்டுடலாம். பொதுமக்களுக்கும் நமக்கும் தனியாக ஒரு வீடியோ செட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிக்ஸான வீடியோனா உடனே தெரியப்படுத்தினு இருப்பேன். இப்போ நான் டெய்லியும் டிவி சீர் பண்ணுற வீடியோவை எடுத்து போட்டாக்கா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கும் கஸ்டமருக்கு ஒரு கஷ்டம் வந்துடும். அதனால் எல்லா வீடியோவும் போட முடியாதுல்ல. அதுக்காக மெக்கானிக் மட்டும் தனியாக ஸ்பெஷலாக வீடியோ போடுறதுனா அது வந்து ஒரு மெம்பர்ஷிப் உருவாக்கணும். அதுதான் அந்த மெம்பர்ஷிப் உருவாகியிருக்கிறேன். நம்ம சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க, இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.